சிக்கன் மகாராணி க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது இதை புலாவ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம், 10லேருந்து 12 முந்திரி பருப்பை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயில் பட்டை, பேலீஃப், அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சிக்கன் மகாராணிக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைக்கணும். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த பவுடரை ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாகிடும். 1/2 கிலோ சிக்கனுக்குரிய அளவுக்குரியது கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி ஸ்பைசி ஈட்ஸ் அவங்களோட ஸ்பெஷலான ரெசிபி. நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக வரும். 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் சிக்கன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் மிளகா அப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும். கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி இன்றைக்கி நான் எவாப்ரேட்டட் மில்க் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தியும் 2 பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சோன்னா சூப்பரான க்ரீமியான சிக்கன் மகாராணி ரெடி ஆயிடும். எங்கள் பசங்களுக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த டிஷ்ஷஸில் இதுவும் ஒன்று. அடிக்கடி என்னை செஞ்சு கேட்பாங்க. அதைத்தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஒரு தடவை இந்த சிக்கன் மகாராணியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் தான் நீங்கள் செய்வீங்க. இன்றைக்கி நான் சப்பாத்தி கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த ஸ்ப்ரவுட்டா சொர்க்க மாவு வாங்கியிருந்தேன். அது கூட கோதுமை மாவு ஹாஃப் சேர்த்து செய்யும் போது அந்த சப்பாத்தி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன் மகாராணி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.